ஸ்ரீமதி ராமானுஜாய நமக. நஞ்சியார் அறிமுகத்து சிறப்பம்சங்கள். பாசுரம் 194. ஸ்ரீமதி ராமானுஜாய நமக. பாசுரம் 194. நஞ்சியாரின் அறிமுகத்து சிறப்பம்சங்கள். 4வது பாசுரத்தில் சர்வ ஈஸ்வரனும் ஆதி ஆச்சாரிய பூதனும் மிகவும் அற்புதமான மனிதர் கிருஷ்ணரும் என் இடுப்பில் ஏறி அமர்ந்து கொண்டார் என்று ஆழ்வார் கூறுகிறார். பின்னர் ஆழ்வார் கூறுகின்றார், முழுமையடைந்து அனைவரையும் காக்கும் பகவான் என் இடுப்பில் அமர்ந்தார். நஞ்சியாரின் அறிமுகத்து சிறப்பம்சங்கள். 4வது பாசுரத்தில் சர்வ ஈஸ்வரனும் ஆதி ஆச்சாரிய பூதனும் மிகவும் அற்புதமான மனிதர் கிருஷ்ணரும் என் இடுப்பில் ஏறி அமர்ந்து கொண்டார் என்று ஆழ்வார் கூறுகிறார். பின்னர் ஆழ்வார் கூறுகின்றார், முழுமையடைந்து அனைவரையும் காக்கும் பகவான் என் இடுப்பில் அமர்ந்தார். நப்பிள்ளையின் சிறப்பம்சங்கள். 4வது பாசுரம் எம்பெருமானே உயர்ந்தவர் என்று ஆழ்வார் கூறுகிறார். அவர் சாத்தியமற்ற பணிகளை செய்ய வல்லவர். அப்படிப்பட்ட எம்பெருமான் அன்னை யசோதாவின் இடுப்பில் அமர்ந்தது போல் என்னிடுப்பில் அமர்ந்து அதையே தனது அதிர்ஷ்டமாக கருதினார். நம்பிள்ளையின் சிறப்பம்சங்கள். 4வது பாசுரம் எம்பெருமான் உயர்ந்தவர் என்று ஆழ்வார் கூறுகிறார். அவர் சாத்தியமற்ற பணிகளை செய்ய வல்லவர். அப்படிப்பட்ட எம்பெருமான் அன்னை யசோதாவின் இடுப்பில் அமர்ந்தது போல் என் இடுப்பில் அமர்ந்து அதையே தனது அதிர்ஷ்டமாக கருதினார். பாசுரம். உடன் அமர் காதல் மகளிர் திருமகள் மண்மகள் ஐயர் மடமகள் என்று இவர் மூவர் ஆளும் உலகமும் மூன்றே. உடன் அவை ஒக்க விழுங்கி ஆளிலை சேர்ந்தவன் எம்மான் கடல்மலி மாயப் பெருமான் கண்ணன் என் ஒக்கலையானே. பாசுரம். உடன் அமர் காதல் மகளிர் திருமகள் மண்மகள் ஐயர் மடமகள் என்று இவர் மூவர் ஆளும் உலகமும் ஒன்றே. உடன் அவை ஒக்க விழுங்கி ஆளிலை சேர்ந்தவன் எம்மான் கடல்மலி மாயப் பெருமான் கண்ணன் என் ஒக்கலையானே. எளிய மொழிபெயர்ப்பு. கிருஷ்ணர் 3 உலகங்களையும் ஆளும் அவரது 3 நன்கு அறியப்பட்ட முதன்மையான மற்றும் கிருஷ்ணர் 3 உலகங்களை ஆளும் அவரது 3 நன்கு அறியப்பட்ட முதன்மையான மற்றும் தெய்வீக அன்பான மனைவிகளான ஸ்ரீ மகாலட்சுமி, ஸ்ரீ பூமி தேவி மற்றும் ஸ்ரீ நீலாதேவி நப்பின்னை ஆகியோருடன் அமர்ந்திருக்கிறார். அவர் அந்த 3 உலகங்களையும் மொத்த அழிவின் போது எந்த வேறுபாடும் இல்லாமல் சமமாக நுகர்ந்து ஒரு ஆலமரத்தில் படுத்து என்னை வென்று எனக்கு எஜமானர் ஆனார். இயற்கையாகவே அளவற்ற குணங்களை கொண்ட ஷீரார்ணவத்தில் பார்க்கடலில் ஒவ்வொருவருக்கும் மகிமைகளை கொண்ட அத்தகைய கண்ணன் ஓய்வெடுக்கும் மகிமைகளை கொண்ட அத்தகைய கண்ணன் எம்பெருமானின் இடுப்பில் அம்மா யசோதாவின் இடுப்பில் அமர்ந்தது போல் அமர்ந்தார். எளிய மொழிபெயர்ப்பு. கிருஷ்ணர் 3 உலகங்களையும் ஆளும் அவரது 3 நன்கு அறியப்பட்ட முதன்மையான மற்றும் தெய்வீக அன்பான மனைவிகளான ஸ்ரீ மகாலட்சுமி, ஸ்ரீ பூமி தேவி மற்றும் ஸ்ரீ நீலாதேவி நப்பின்னை ஆகியோருடன் அமர்ந்திருக்கிறார். அவர் அந்த 3 உலகங்களையும் மொத்த அழிவின் போது எந்த வேறுபாடும் இல்லாமல் சமமாக நுகர்ந்து ஒரு ஆலமரத்தில் படுத்து என்னை வென்று எனக்கு எஜமானரானார். இயற்கையாகவே அளவற்ற குணங்களை கொண்ட ஷீரார்ணவத்தில் பார்க்கடலில் ஓய்வெடுக்கும் மகிமைகளை கொண்ட அத்தகைய கண்ணன் எம்பெருமானின் இடுப்பில் அம்மா யசோதாவின் இடுப்பில் அமர்ந்தது போல் அமர்ந்தார். நப்பிள்ளையின் வியாக்கியானத்தின் சிறப்பம்சங்கள். உடன் அமர காதல் மகளிர் எப்போதும் பகவானுடன் இருக்க மிகுந்த அன்பு கொண்ட தெய்வீக துணைவர்கள். திருவாய்மொழி 6:10. அகலகில் என் இறையும் ஒரு கணம் கூட விடமாட்டேன் என்று அவர்கள் எப்போதும் உணர்கிறார்கள். அவர்கள் யார்? நம்பிள்ளை வியாக்கியானத்தின் சிறப்பம்சங்கள். உடன் அமர காதல் மகளிர் எப்போதும் பகவானுடன் இருக்க மிகுந்த அன்பு கொண்ட தெய்வீக துணைவர்கள். திருவாய்மொழி 6:10. அகலகில் என் இறையும் ஒரு கணம் கூட விடமாட்டேன் என்று அவர்கள் எப்போதும் உணர்கிறார்கள். அவர்கள் யார்? திருமகள் பெரிய பிராட்டியார் ஸ்ரீ மகாலட்சுமி, சர்வ ஈஸ்வரனின் பிரதான மனைவி, பேரரசி மற்றும் ஸ்ரீ ராமாயணம் யுத்தகாண்டம் 116.116.45 கூறப்பட்டுள்ளபடி நாகச்சின்ன பராதாயத்தி தவறு செய்யாதவர்கள், தட் மீன்ஸ் தவறு செய்யாதவர்கள் யாரும் இல்லை. அவர்கள் யார்? திருமகள் பெரிய பிராட்டியார் ஸ்ரீ மகாலட்சுமி,
சர்வ ஈஸ்வரனின் பிரதான மனைவி, பேரரசி மற்றும் ஸ்ரீ ராமாயணம் உத்தகாண்டம் 116.45 கூறப்பட்டுள்ளபடி கூறுபவர் நாகச்சின்ன பராதாயத்தி, தவறு செய்யாதவர்கள் யாரும் இல்லை. மண்மகள் ஸ்ரீ பூமி பிராட்டியார் பூதேவி, எம்பெருமானுக்கு தவறுகளை கூட பார்க்க வேண்டுமா என்று போதிப்பவர் மற்றும் சகிப்புத்தன்மையின் பிறப்பிடமாக இருப்பவர். பூதேவி, எம்பெருமானுக்கு மண்மகள் ஸ்ரீ பூமி பிராட்டியார் பூதேவி, எம்பெருமானுக்கு தவறுகளை கூட பார்க்க வேண்டுமா என்று போதிப்பவர் மற்றும் சகிப்புத்தன்மையின் பிறப்பிடமாக இருப்பவர். ஆயர் மடமாகல் நப்பின்னை பிராட்டியார் நீலாதேவி, எம்பெருமான் தன் அழகு முதலியவற்றால் ஈடுபடுத்தி பிறர் தவறுகளை மறைப்பவர். ஆயர் மடமாகல் நப்பின்னை பிராட்டியார் நீலாதேவி, எம்பெருமான் தன் அழகு முதலியவற்றால் ஈடுபடுத்தி பிறர் தவறுகளை மறைப்பவர். மற்றொரு விளக்கம்: திருமகள் அவருடைய செல்வம், மண்மகள் அது செல்வம் வளருமிடம், அவர் மடமாகல் அந்த செல்வத்தை அனுபவிப்பவர். மற்றொரு விளக்கம்: திருமகள் அவருடைய செல்வம், மண்மகள் அது செல்வம் வளருமிடம், அயர் மடமாகல் அந்த செல்வத்தை அனுபவிப்பவர். இவர் மூவர் பகவானின் மேலாதிக்கத்தை நிலைநாட்டவும் புருஷகர் மத்தியஸ்தராக இருக்கவும் தனித்தனியாக இருக்கும் நபர்கள். இவர் மூவர் பகவானின் மேலாதிக்கத்தை நிலைநாட்டவும் புருஷகர் மத்தியஸ்தராக இருக்கவும் தனித்தனியாக இருக்கும் நபர்கள். ஆளும் உலகமும் ஒன்றே. லோகம் என்பது லோகத்தில் வசிப்பவர்களை குறிக்கும் மூன்று என்பது 3 வகையான சேத்தனங்களை குறிக்கிறது. ஜீவாம்தம் நித்திய சுதந்திர ஆத்மாக்கள், முக்தா விடுதலை பெற்ற ஆத்மாக்கள், பத்தா பிணைக்கப்பட்ட ஆத்மாக்கள். இது ஒரு பிரபஞ்சத்தின் மேல் நடு மற்றும் கீழ் அடுக்குகளையும் குறிக்கலாம். ஆளும் உலகமும் ஒன்றே. லோகம் என்பது லோகத்தில் வசிப்பவர்களை குறிக்கும். 3 என்பது 3 வகையான சேதனங்களை குறிக்கிறது. ஜீவாம்தம் நித்திய சுதந்திர ஆத்மாக்கள், முக்தா விடுதலை பெற்ற ஆத்மாக்கள், பத்தா பிணைக்கப்பட்ட ஆத்மாக்கள். இது ஒரு பிரபஞ்சத்தின் மேல் நடு மற்றும் கீழ் அடுக்குகளையும் குறிக்கலாம். உடனே அவை ஒக்க விழுங்கி எதையும் உட்கொண்டு தவற விடாமல் அனைத்தையும் ஒரே அடியாக அவற்றை தன் வயிற்றில் பாதுகாத்து கொள்ளும். பரமபதம் நித்தியமானது என்பதால் இது பௌதீக உலகில் பிணைக்கப்பட்ட ஆத்மாக்களுக்கு மட்டுமே பொருந்தும். உடன் அவை ஒக்க விழுங்கி எதையும் உட்கொண்டு தவற விடாமல் அனைத்தையும் ஒரே அடியாக அவற்றை தன் வயிற்றில் பாதுகாத்து கொள்ளும். பரமபதம் நித்தியமானது என்பதால் இது பௌதீக உலகில் பிணைக்கப்பட்ட ஆத்மாக்களுக்கு மட்டுமே பொருந்தும். ஆளிலை சேர்ந்தவன் அனைத்தையும் தின்று வயிற்றில் வைத்துவிட்டு ஒரு ஆலமரத்தில் ஓய்வெடுத்தான். ஆளிலை சேர்ந்தவன் அனைத்தையும் தின்று வயிற்றில் வைத்துவிட்டு ஒரு ஆலமரத்தில் ஓய்வெடுத்தான். இதன் பொருள் அவருக்கு அகத்தித கடனா சாமர்த்தியம். ஆலமரத்தில் ஓய்வெடுத்தான். இதன் பொருள் அவருக்கு அகத்தித கடனா சாமர்த்தியம், அசாத்தியமானதை அடைவது. அகத்தித கடனா மீன்ஸ் சாமர்த்தியம், அசாத்தியமானதை அடைவது. அதாவது பெரிய அனத்தையும் உட்கொண்டு பின்னர் மிகவும் சிறிய ஆலமரத்தில் படுத்துக்கொள்வது. எம்மான் அத்தகைய செயலால் அவர் என்னை வென்றார். அவர் என்னை பத்திர அலம்பனம் இரட்டை அர்த்தம் இலையில் ஏறி என் எஜமானர் என்று ஆவணத்தில் எழுதி மூலம் பெற்றார். நான் எம்பெருமானிடமிருந்து முற்றிலும் விலகி இருந்ததால் ஆலமரத்தில் படுத்திருக்கும் செயலோடு ஒப்பிடுகையில் இந்த ஏற்றுக்கொள்வது சாத்தியமற்றது. அவர் என்னை முற்றிலும் அவருக்காகவே மட்டுமே இருப்பவராக மாற்றினார். எம்மான் அத்தகைய செயலால் அவர் என்னை வென்றார். அவர் என்னை பத்திர அலம்பனம் இரட்டை அர்த்தம் இலையில் ஏறி என் எஜமானர் என்று ஆவணத்தில் எழுதி மூலம் பெற்றார். நான் எம்பெருமானிடம் இருந்து முற்றிலும் விலகி இருந்ததால் ஆலமரத்தில் படுத்திருக்கும் செயலோடு ஒப்பிடுகையில் இந்த ஏற்றுக்கொள்வது சாத்தியமற்றது. நான் எம்பெருமானிடமிருந்து முற்றிலும் விலகி இருந்ததால் ஆலமரத்தில் படுத்திருக்கும் செயலோடு ஒப்பிடுகையில் இந்த ஏற்றுக்கொள்வது சாத்தியமற்றது. அவர் என்னை முற்றிலும் அவருக்காக மட்டுமே இருப்பவராக மாற்றினார்.
கடல் மலி மாயப் பெருமாள். ஷீராப்தியில் பால் சமுத்திரத்தில் இறங்கி எந்த குறையும் இல்லாமல் அற்புதமான குணங்கள் செயல்பாடுகள் கொண்டவர், கடலை காட்டிலும் அற்புதமான அம்சங்களை கொண்டவர் என்றும் விளக்கினார். கடல் மலி மாயப் பெருமாள். ஷீராப்தியில் பால் சமுத்திரத்தில் இறங்கி எந்த குறையும் இல்லாமல் அற்புதமான குணங்கள் செயல்பாடுகள் கொண்டவர், கடலை காட்டிலும் அற்புதமான அம்சங்களை கொண்டவர் என்றும் விளக்கினார். கண்ணன். அந்த அனைத்து அம்சங்களையும் இந்த கிருஷ்ணா வடிவில் வெளிப்படுத்துகிறார். அந்த அனைத்து அம்சங்களையும் இந்த கிருஷ்ணா வடிவில் வெளிப்படுத்துகிறார். என் ஒக்கலையனே. அவர் அம்மா யசோதாவின் இடுப்பில் அமர்ந்தது போல் என் இடுப்பில் அமர்ந்தார். என் ஒக்கலையனே. அவர் அம்மா யசோதாவின் இடுப்பில் அமர்ந்தது போல் என் இடுப்பில் அமர்ந்தார். எம்பெருமான் ஜீயர் திருவடிகளே சரணம்.